வணக்கம். இது கோவின் ப்ளூ டெராட். இன்றைய வாசிப்பு என்ன அப்படின்னா, பிரபஞ்சம் உங்களிடம் என்ன சொல்ல விரும்புகிறது. இங்கே குரூப் 1, 2, 3 இருக்கிறாங்க. அவர்களுடைய டைம்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான வாசிப்பு எது என்பதை உங்கள் உள்ளுணர்வை கேட்டு தேர்ந்தெடுங்க. இது ஒரு பொதுவான வாசிப்பு என்பதையும் மறந்துட வேண்டாம். நன்றி. வணக்கம். இது கோவின் ப்ளூ டெராட். வணக்கம் குரூப் 1. நீங்கள் குரூப் 1 தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஸோ இன்றைய வாசிப்பு என்ன அப்படின்னா, பிரபஞ்சம் உங்களிடம் என்ன சொல்ல விரும்புகிறது. அவங்க ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு விருப்பப்படலாம். அது ஒரு எச்சரிக்கையாக இருக்கலாம், ஆசையாக இருக்கலாம். அது மாதிரி ஏதோ ஒரு செய்தி அவங்க ஏதோ ஒரு செய்தி உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறாங்க. அது என்ன அப்படிங்கிறது தான் இன்றைய வாசிப்பு. ஸோ குரூப் 1 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பணிவான வேண்டுகோள், இது ஒரு பொதுவான வாசிப்பு. பொருந்தினதை மட்டும் எடுத்துக்கோங்க. பொருந்தலை அப்படின்னா அந்த வாசிப்பை தவிர்த்துருங்க. நல்லதுங்க. இங்கே 3 ஆரக்கல் செய்திகள் இருக்குது. டெராட் செய்திகள் நம்ம ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம். இவங்களை மட்டும் நம்ம கடைசியாக பார்ப்போம். ஏன்னா இவங்க ஒரு பிரபஞ்சம், தேவதைகளின் செய்தி. அண்ட் இவங்களை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ குரூப் 1, இந்த பிரபஞ்சம் உங்களிடம் என்ன சொல்ல விரும்புகிறது. விஷன். இந்த விஷன் அப்படிங்கும் பொழுது இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு செய்தியாக இருக்குது. ஏன்னா விஷன் அப்படிங்கிறது ஏதோ தெரில, 2 விஷயம் அவங்க சொல்கிறாங்க. ஒன்று, சில பேர் இந்த குரூப்பை தேர்ந்தெடுத்தவங்க நீங்களே ஒரு டெரோ ரீடர்ஸாக இருக்கலாம். டெரோ வாசிப்பாளர்களாக இருக்கலாம். 1. 2வது, ஜாதகம், ஜோசியம் இந்த மாதிரியான ஒரு அதே தான், இந்த மாதிரி ஒரு வாசிப்பாளர்களாக இருக்கலாம். 3வது என்ன அப்படின்னா, ஏதோ சில விஷயங்கள் இப்போ நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கிறது. அதாவது முன்னாடி உங்களுடைய பார்வை இவ்வளோதான் இருந்திருக்கும். பட் இந்த முறை நீங்கள் யூ ஆர் லுக்கிங் அட் த பிகர் பிக்சர் அப்படிங்கிறது தெரியுது. இதுக்கு அப்புறம் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது இந்த செய்தி. சரி, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இங்கே த ட்ராகன் ஃப்ளை அண்ட் பென்சி விச் இஸ் த பேலன்ஸ் அப்படிங்கிறது தெரியுது. பேலன்ஸ் அப்படிங்கிறது 2 விஷயமும் என்ன ஒரு ஒற்றுமை பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நீல கலராக இருக்குது. அந்த ட்ராகன் ஃப்ளையும் நீல கலர், இங்கேயும் உங்களுக்கு நீல கலர். அண்ட் இந்த ஈகிள் இஸ் ஆல்சோ இன் ப்ளூ அண்ட் ப்ரௌன். அதான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜாக இருக்குது. சரி, இந்த பேலன்ஸ் அப்படிங்கிறது 2 விஷயமும் அவங்க சொல்கிறாங்க. சரி, எனக்கு ஏன் தெரியல, நான் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். அண்ட் உங்களுக்கு எடுக்கப்பட்ட டெராட்டும் நீல கலரில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது ஒரு சில பேருக்கு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ் தான். பேலன்ஸ் அப்படிங்கிறது 2 விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க. ஒன்று, ஆமாம், சமப்படுத்திக்கிறதும். இன்னொன்று சமாதானமாக செல்றது, சமாதானமாக நம்ம பண்ணுறது, அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த சமாதானம் பண்ணுறதும் சமாளிக்கிற திறமை எப்போ ஏற்படுது அப்படின்னா இந்த விஷன். அதாவது கிட்ட இருக்கிறத மட்டும் பார்க்காத, தூரத்துல இருந்து லுக் அட் த பிகர் பிக்சர் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. இந்த பிகர் பிக்சர் அப்படிங்கும் பொழுது கிட்ட மட்டும் இருக்காம சுத்தி என்னென்ன நடக்குதுங்கிறதையும் நம்மளால உணர முடியும், பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்றாங்க. சரி, டெராட் செய்திகள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். குரூப் 1க்கு இந்த பிரபஞ்சம் அவர்களிடம் என்ன சொல்ல விரும்புகிறது. குரூப் 1, இந்த பிரபஞ்சம் அவர்களிடம் என்ன சொல்ல விரும்புகிறது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சில செய்தி சொல்ல விரும்புவாங்க. இந்த பிரபஞ்சம் உங்களிடம் என்ன சொல்ல விரும்புகிறது. குரூப் 1. சரிங்க, பார்க்கலாம். வாவ், 10 of swords. சரி, த ஹேங்க்ட் மேன் அண்ட் த ஜஸ்டிஸ். கடவுளே, ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜஸ். இவங்க 3 பேருமே ரொம்ப ஸ்ட்ராங், சக்தி அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் உங்களோட ஆரக்கல் செய்திகள் போலவே தான் இவங்களும் அப்படிங்கிறது. 10 of swords அப்படிங்கிறது முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சின்ன சம்பவம் நடந்திருக்கும். கிட்டையே மட்டும் பார்த்துருப்பீங்க. இதுதான், இப்படித்தான் அப்படின்னு நீங்கள் இருந்திருப்பீங்க. குரூப் 1, எனக்கு என்னமோ அவங்க ஏதோ சில விஷயங்கள் சொல்கிறாங்க. ஞாபகத்தில் இருக்கட்டும், இது ஒரு பொதுவான வாசிப்பு. ஏன் அப்படின்னா, இது ஏதோ இங்கே ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ் இங்கே கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா 3மே பவர்ஃபுல் அப்படிங்கிறது தெரிய வருது. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மெசேஜஸ் அப்படிங்கிறது தெரியுது. அதனால இந்த குரூப் உங்களுக்கு பொருந்தலை அப்படின்னா நீங்கள் அடுத்த குரூப் வேணாலும் நீங்கள் பார்க்கலாம்.
10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது முன்னாடி நீங்க ஏதோ ஒரு கிட்டையான ஒரு சில விஷயங்களை பார்த்து ஏமாந்து போயிருப்பீங்க, துரோகம் அடைஞ்சிருப்பீங்க, வலி வேதனை, கிட்டத்தட்ட மன உளைச்சல், டிப்ரெஷன் அப்படிங்கறது தெரிய வருது. சில பேர் வந்து இந்த ஜஸ்டிஸ்க்கும் 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ்க்கும் சில விஷயங்கள் பிரிந்து வந்திருப்பீங்க. அந்த பிரிவினை அப்படிங்கிறது என்ன வேணாலும் அவங்க இருக்கலாம், அதைத்தான் அவங்க இங்க சொல்றாங்க. இட் கேன் பி எனிதிங் அப்படிங்கிறது தெரியுது. பட் அட் த சேம் டைம் பிடிவாதம், ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதும் வந்து என்ன விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த முறை you're going to look at the bigger picture. உங்களுக்கு ஏத்தவாறு போல தான் இந்த டெராட் செய்திகளும் வந்திருக்கிறாங்க. ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது கிட்டையா சில விஷயங்களை பார்த்துருப்பீங்க. ஆமாம், எனக்கு இதுதான் வேணும், பிடிவாதமாக இருந்திருப்பீங்க, யோசிச்சிருக்க மாட்டீங்க, எனக்கு இதுதான் வேணும், நான் இதுதான் ஆசைப்படுறேன், வேணும் வேணும் வேணும்னு சொல்லி சில பேருக்கு கை கூடி இருக்கும். பட் அதில் ஒரு துரோகம், பொய் ஒன்று நீங்கள் இல்லைன்னா நீங்கள் யாரோட பழகியிருந்தீங்களோ, யாரோட சகவாசம் வச்சுருந்தீங்களோ அவங்க மூலியமாகவும் உங்களுக்கு ஏமாற்றம் அல்லது ஒரு துரோகம் இங்கே அமைஞ்சிருக்கிறதாக தெரியுது. 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முடிவு, தட்ஸ் இட் அண்ட் யூ ஆர் டன் அப்படிங்கிறது தெரிய வருது. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு பலம் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதான் தெரியுது. அந்த பலத்தை வைத்து தான் சில விஷயங்கள் நீங்கள் அடுத்தடுத்து விஷயங்களுக்கு போறீங்க. இது வந்து ஒரு சில பேருக்கு ஒரு பெரிய பாடமாக இங்கே அமையுது. ஏன்னா ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது கர்மா, அது வந்து பாடம். இது வந்து உனக்கு ஒரு பாடம் புகட்டப்பட்டது அப்படிங்கறது தான் அவங்க சொல்றாங்க. நீ நல்லது பண்ணியிருந்தீன்னா இப்ப அடுத்தது உனக்கு நல்லது வரும், நீ கெட்டது பண்ணியிருந்தீன்னா அதுக்கு நீ உண்டான சில எப்படி சொல்றது, அது கொஞ்சம் நம்ம அனுபவிப்போம். அல்லது நீங்க அல்லது அவங்க, அது யாரு வேணாலும் இருக்கலாம், உத்தியோகத்துல இருக்கலாம், உறவு ரீதியாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக கூட இருக்கலாம், அல்லது நம்மளே கூட இருக்கலாம் அப்படிங்கிறது கூட இருக்கலாம். அதைத்தான் அவங்க சொல்றாங்க. ஹார்ட் ஆஃப் த ரீடிங்ல த ஹேங்க்ட் மேன் அப்படிங்கிறது ஸோ யோசிக்காம செஞ்ச சில பிரச்சனைகள், சில விஷயங்களை இந்த முறை யோசிக்க வைக்கும் அப்படிங்கிறதும் ஜஸ்டிஸ் சொல்றது. அதான் இது ரொம்ப ஏதோ ஒரு சில பேருக்கு குழப்பமா இருக்கலாம், பட் இது புரிந்தவங்களுக்கு கண்டிப்பா இது புரியும் அப்படிங்கிறதையும் தான் அவங்க சொல்றாங்க. ரொம்ப பவர்ஃபுல் மெசேஜ். முதலையே உங்களுக்கு வந்து விஷன் வந்த பிறகு எனக்கு தெரிஞ்சு போயிட்டு இது ஏதோ இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் மெசேஜ், இது சில பேருக்கு தான் இது பொருந்த போகுது அப்படிங்கிறது சொல்லிட்டேன். ஸோ இந்த முறை நீங்க பார்க்கும் பொழுது லுக் அட் த பிகர் பிக்சர். எப்படி வந்து இந்த ஈகிள் வந்து வானத்துல எவ்வளவு தூரமா, எவ்வளவு எப்படி சொல்றது, உயரமா பறந்து சில விஷயங்களை பார்க்கும். அதுக்கு வேண்டுங்கிற தீனியை அதை அதால பார்க்க முடியும், அங்கதான் இருக்குங்கிறது அது தெரியும். நேரா போய் இந்த தீனியை எடுத்துட்டு வந்துடும். அதே மாதிரி தான் இந்த முறை ஒரு சில பேருக்கு வந்து தெரிய வரும், என்ன எதுனால இது நடந்தது, எதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படிங்கறது தெரிய வருது. ஒன்று. இரண்டாவது, இனிமேலும் நான் எப்படி செய்ய போறேன், என்ன பண்ண போறேன், let me look at the bigger picture, the vision will be more sharper அப்படிங்கிறது தெரியும். இன்னும் கூர்மையாக இருக்க பொழுது, எப்படி சொல்றது, கூர்மையாக இருக்க போகுது உங்களுடைய பார்வை, புத்தி, மனசு அப்படிங்கிறது தெரியுது. பேலன்ஸ் அப்படிங்கிறது அழகாக சமப்படுத்திப்பீங்க பாருங்க. பேலன்ஸ்க்கு கீழே ஜஸ்டிஸ், அண்ட் இவங்க கீழேயும் இந்த தராசு தெரியுது இல்லையா, பேலன்ஸ். அண்ட் ஹேங்க்ட் மேன் அப்படிங்கிறது பிடிவாதங்களை தூக்கி போட்டுட்டு இந்த முறை கவனமாக யோசிச்சு முடிவுகளை எடுக்கிறது நல்லது. இது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இந்த செய்தி. இப்போ அடுத்த குரூப் ஆஃப்க்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது உறவு சம்பந்தமான ஒரு செய்தியாகவும் அமையுது. சில பேர் வந்து உறவு ரீதியாக துரோகம் ஆசைப்பட்டீங்க, ஆனால் அதை நான் பெரிய துரோகத்தை அடைஞ்சு விட்டேன், பெரிய துரோகம் ஒன்று நடந்திருக்கலாம், பொய்கள் அனுபவிச்சிருக்கலாம், வலி வேதனைகள் இருந்திருக்கலாம். சில பேர் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது விவாகரத்து, கார்ட் கேஸ், லீகல் அப்படிங்கிறது தெரியுது. யார் உங்களுக்கு அந்த வலி வேதனையை கொடுத்தாங்களோ அவங்க அது வந்து அனுபவிக்கிறதாக தெரியுது. அல்லது நீங்களா இருந்தாலும் கூட சில விஷயங்கள் உங்களுக்கு பாடம் புகட்டப்படும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்றாங்க. சரிங்க. குரூப் 1, இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புகிறது, குரூப் 1க்கு இந்த பிரபஞ்சம் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 1க்கு இந்த பிரபஞ்சம் என்ன சொல்ல விரும்புகிறது பார்ப்போம். பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறாங்க. குரூப் 1 இவங்க வராங்க. ஓகே, 4 ஆஃப் பென்டிகல்ஸ். அதே தான். அப்போ ஏதோ ஒரு பாடம் உங்களுக்கு புகட்டப்பட்டது. ஆமாங்க, நான் கொஞ்சம் அனுபவிச்சுட்டேன் என் வாழ்க்கையில், நான் வந்து நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டேன்,
அண்ட் 4 of Pentacles அப்படிங்கிறது now you are closed off. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, உறவுனா பயமா இருக்கு, ஒருத்தவங்க கிட்ட பேசணும் பழகணும் அப்படிங்கிறதுனால எனக்கு பயமா இருக்கு. பட் இந்த முறை நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறதாக தெரியுது. ரொம்ப கவனமா இருக்கிறீங்க 4 of Pentacles அப்படிங்கிறது. ஏன்னா இப்ப நான் வந்து பீக பிக்சரை பார்க்க கத்துக்கிட்டேன். அது எப்படி கத்துக்கிட்டீங்கன்னா இந்த அனுபவங்கள் மூலமாக சில விஷயங்களை நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறது தெரியுது. கத்துக்கிறது நல்லது அப்படிங்கிறதையும் தான் அந்த 4 of Pentacles இங்க சொல்றாங்க. ஏன்னா ஒருத்தவங்களுடைய வாசிப்பு இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு இல்லையா? ஸோ பொதுவான வாசிப்புலையும் வந்து இது பொருந்தது. என்ன அப்படின்னா ஜஸ்டிஸ் ஒருத்தவங்களுடைய வாசிப்புல வந்துட்டாலே நியாயம்படி என்னவோ அது நீ செய்ய கத்துக்க, நியாயம்படி எது அப்படிங்கிறத அதை நீ உணர கத்துக்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஸோ யூ க்ளோஸ்ட் ஆஃப், ரொம்ப பயப்படுறீங்க. ஏன்னா ஒருத்தவங்க கிட்ட போய் மனமிட்டு பேசுறதா இருந்தாலும் உண்மையை சொல்றதா இருந்தாலும் யோசிக்கிறீங்க, அதுதான் சிறப்பானது அப்படிங்கிறத தெரிய வருது. இன்னும் கடைசி ஒரு செய்தி எடுக்க போறோம். இந்த குரூப் 1க்கு பிரபஞ்சம் என்ன சொல்ல விரும்புகிறது? அவங்களே வந்திருக்கிறாங்க, பார்க்கலாம். உங்களுக்கு இங்க பேஜ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. கண்டிப்பாக இங்க ஒரு அழகான ஒரு ஆரம்பம் இருக்கு. அண்ட் இந்த முறையும் வந்து தீவிரமாக யோசிக்கிறீங்க அப்படிங்கறது தெரியுது. பாருங்க, இது ஒரு முடிவு, இது வந்து ஒரு வார்னிங் மாதிரி இருக்கு. ஆமா, நீ க்ளோஸ் ஆஃபா இருக்கிறது நல்லது. அழகாக யோசிச்சு முடிவுகளை எடு. இந்த முறை you will be able to see the bigger picture. இன்னும் கூர்மையாக இருக்கும் உன்னுடைய பார்வையும் புத்தியும். and there will be clarity இருக்கும். புத்துணர்ச்சி, ஒரு ஏதோ ஒரு கிளாரிட்டி ஒன்று பிறக்கும். பேஜ் ஆஃப் வான்ஸும் அதே தான் சொல்றாங்க. இங்க ஒரு அழகான ஒரு தொடக்கம் அங்கிட்டு நீங்க ஆரம்பிப்பீங்க அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. அண்ட் அந்த தொடக்கத்தை கூட நல்ல கவனமாக ஃபோக்கஸ்டாக நீங்க யோசிச்சு முடிவுகளை எடுப்பீங்க அப்படிங்கிறதும் அவங்க சொல்றாங்க. இங்க ஒரு முடிவு இருந்தாலும் இங்க ஒரு அழகான ஒரு ஆரம்பம் உங்களுக்காக இருக்கு. இதைத்தான் இந்த பிரபஞ்சம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வார்னிங், அண்ட் இது வந்து உனக்கு ஒரு பாடம் உங்களுக்கு புகட்டப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்றாங்க. ஸோ குரூப் 1க்கு என்ன அறிவுரை? பிரபஞ்சம், வாவ் கடவுளை பார்த்தீங்களா? பிரபஞ்சம் சொன்னா உங்களுக்கு ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, இது ஒரு முடிவுக்கு பிறகு இங்க ஒரு ஆரம்பம், மறுபடியும் இங்க ஒரு அழகான ஒரு ஆரம்பம் இங்க வந்திருக்கு. குரூப் 1 உண்மையில சொல்றேன், என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னை யாரும் கவனிக்கல நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஏதோ ஒரு சக்தி, இந்த பிரபஞ்சம், இந்த தேவதைகள், தேவதத்தர்கள், குலதெய்வம், உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களை கவனிச்சுட்டு இருக்காங்க. அவங்க உங்களை வழி நடத்துறதாக தெரியுது. ஏஸ் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது உன்னையே நீ மன்னிச்சிட்டு அடுத்த பகுதி வாழ்க்கைக்கு போ அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றாங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு ஹேவி ஹார்ட், கனமான மனசு இருந்திருக்கும். ஏன் எனக்கு இப்படி நடந்தது, இது என்ன இந்த பாடம் உங்களுக்கு தேவையானது என்ன, அங்கிட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு புது வாழ்க்கை ஒன்று ஆரம்பிக்கிறதா தெரியுது. அண்ட் ஏஸ் ஆஃப் கப்ஸும் எஸ் யூனிவர்ஸை உனக்கு தரது அப்படிங்கிறது தெரியுது. ஏஸ் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது இது வந்து ஒரு புது தொடக்கம் மட்டும் இல்லாமல் சில உறவுகளுக்கு நான் முன்னாடி சொன்னேன் இல்லை, இது வந்து உறவு சம்பந்தமான வாசிப்பும் கூட இருக்கு. ஸோ புது உறவும் இங்க அமைகிறதாக தெரியுது. அண்ட் இது வந்து ஒருத்துக்கு எப்படி சொல்றது, நீங்களும் அந்த புது நபர், நீங்க சந்திக்கக்கூடிய அந்த புது நபர்கிட்ட கூட மனமிட்டு பேசுறீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஷேரிங் யோர் ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. உணர்வுகளை பகிர்ந்துக்கிறதாக தெரியுது. இது ஒரு அழகான தொடக்கம், ஒரு நல்ல ஆசீர்வாதம். இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். பாருங்க, forgiveness and understanding. பாத்தீங்களா, பிரபஞ்சம் தேவதைகளே உங்க சொல்றாங்க, உன்னையே நீ மன்னிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டு அடுத்த பகுதி வாழ்க்கைக்கு முன்னேறி போ அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. குரூப் 1 நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ். பொதுவான வாசிப்பு என்பதை மறந்துட வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி தனிப்பட்ட வாசிப்பை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க. குரூப் 1 நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டெராட். வணக்கம் குரூப் 2. நீங்கள் குரூப் 2 தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஸோ இன்றைய வாசிப்பு என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் உங்களிடம் என்ன சொல்ல விரும்புகிறது. அவங்க ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு விருப்பப்படுறாங்க, ஆசைப்படுறாங்க. சில பேருக்கு வந்து அது ஒரு பிளெஸ்ஸிங்ஸாக இருக்கலாம், எச்சரிக்கையாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாங்க. பார்க்கலாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு. குரூப் 2 இது ஒரு பொதுவான வாசிப்பு, மறந்துடாதீங்க. என்னுடைய பணிவான வேண்டுகோள், இந்த வாசிப்பு உங்களுக்கு பொருந்தலாம் அப்படின்னா அந்த வாசிப்பை தவிர்த்துருங்க, பொருந்தினதை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த வாசிப்பே எனக்கு பொருந்தல அப்படின்னாலும் மற்ற குரூப் இருக்காங்க, நீங்க வேணாலும் அவங்களையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். தனிப்பட்ட வாசிப்பை பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தனிப்பட்ட வாசிப்பு பத்தியான டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு.
கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இவங்க வந்து இந்த தேவதைகளின் செய்தி, இந்த பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம், இவங்க நம்ம கடைசியா பார்க்கலாம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத. சரி, குரூப் 2, இந்த பிரபஞ்சம் உங்களிடம் என்ன சொல்ல விரும்புகிறது? ரிலீஸ். ரிலீஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு மெசேஜ் இல்லை? ரிலீஸ் அப்படிங்கிறது அது விட்டு போ, அது விட்டுரு. அல்லது ஒரு சில பேர் விட்டுட்டீங்க, ஆமாம் நான் ரிலீஸ் பண்ணிட்டேன், எனக்கு இது எப்போ ரிலீஸ் பண்ணுவேன்னு இருந்தது, and I have released myself from a situation. ஒரு சூழ்நிலையில இருந்து நீங்கள் அதிலிருந்து விடுபட்டு வரீங்க அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. அப்படி இன்னும் வரல அப்படின்னா விடுபட்டு வந்துரு அப்படிங்கிறதையும் அவங்க சொல்றாங்க. சரி, பார்க்கலாம் இவங்க என்ன சொல்றாங்க. ஓவர்கமிங் ஆப்ஸ்டக்கிள்ஸ். ஓவர்கமிங் ஆப்ஸ்டக்கிள்ஸ்ங்கிற பொழுது அப்ப ஏதாவது ஆப்ஸ்டக்கிள்ஸ் அப்படின்னா என்னன்னா தடைகள், கஷ்டம், சவால்கள், இதுல இருந்து நீங்க மீண்டு வர்றதாக தெரியுது. இங்க நம்ம பாக்குறோம்ல, the goat and willow. விலோங்கிறது இந்த இந்த இது இந்த இலைகள். பட் இந்த கோட் அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஆடு இல்லையா? அந்த ஆடு வந்து ஓவர் கமிங் ஆப்ஸ்டிகல்ஸ், அது எவ்வளவு அழகா ஜம்ப் பண்ணும். எனக்கு வந்து இந்த ஃபேன்ஸ், அது எப்படி தமிழ்ல எனக்கு சொல்றது தெரியல, என்னை மன்னிச்சிருங்க. இந்த ஃபேன்ஸ் வந்து அதுக்கு வந்து தாண்ட முடியாட்டினாலும் சம்ஹவ் அதுக்கு ஒரு பலம் இருக்கும். அதை அது எப்படி சொல்றது, அது குதிச்சு தாண்டி வர்றதுக்கு உண்டான பலம் அதுக்கு இருக்கு அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. அது பவர், சக்தி இருக்கு, பலம் இருக்கு. அதைத்தான் அவங்க சொல்றாங்க, ஓவர் கமிங் ஆப்ஸ்டிகல்ஸ். உனக்கு அந்த பலம் இருக்கு. எவ்வளவு பெரிய சவால்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும் சரி, உன்னால அதை தாண்டியும் வர முடியும். சில பேரால அதை உடைக்கவும் முடியும் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. குரூப் 2, இந்த பிரபஞ்சம் உங்களிடம் என்ன சொல்ல விரும்புகிறது? குரூப் 2, இந்த பிரபஞ்சம் உங்களிடம் என்ன சொல்ல விரும்புகிறது? கொஞ்சம் பொறுமையா இருங்க, பிரபஞ்சம் நமக்கு செய்தி சொல்லுவாங்க. ஸோ குரூப் 2, இந்த பிரபஞ்சம் உங்களிடம் என்ன சொல்ல விரும்புகிறது? குரூப் 2க்கு இந்த பிரபஞ்சம் என்ன சொல்ல விரும்புகிறது? வந்திருக்கிறாங்க. இங்க 2 செய்திகள் வந்துட்டாங்க. சரி, பார்க்கலாம் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது. 2 of Wands வந்திருக்கு உங்களுக்கு. இங்க தி எம்பரர் வந்திருக்கிறாங்க. அடுத்தபடி உங்களுக்கு 7 of Pentacles. கடவுளே பாருங்களேன், அது எவ்வளவு ஒரு ஒற்றுமைன்னு. 7 of Pentaclesங்கிறது சவால்கள், தடைகள். பாருங்க, அதுக்கு ஏத்த மாதிரி போல அப்ப கண்டிப்பாக குரூப் 2 தேர்ந்தெடுத்தவங்களுக்கு இது சில பேருக்கு பொருந்தும் அப்படிங்கிறது இங்க தெரிய வருது. எங்க பாத்தீங்கன்னா 2 of Wands. அப்ப 2 of Wands அப்படிங்கிறது ஏதோ ஒரு திட்டம் ஒன்று போடுறதாக தெரியுது. ஒரு பிளானிங் இருக்கு. சில பேர் வந்து ஒரு ஊர் மாதிரி போறது, கடல் தாண்டி போறது, அந்த மாதிரி தெரியுது. பட் இங்க பாத்தீங்கன்னா அவர் அந்த வண்டை வந்து தட்டி விடுறாரு பாத்தீங்களா? அந்த ஒரு சின்ன இதை வச்சு அவர் வந்து தட்டி விடுறாரு. தட் மீன்ஸ் நீங்க ஏதோ ஒரு திட்டம் போட்டதுக்கு பிறகு ஏதோ ஒண்ணு நீங்க எடுத்துக்கிறீங்க. there is 2 plans probably, அல்லது 2 வாய்ப்புகள் உங்களுக்கு தரப்படுது, அல்லது 2 வாய்ப்புகளை நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. பட் அதுல எது சிறந்தது அப்படிங்கறத நீங்க ஒன்று எடுக்கிறதாக தெரியுது. இது குறிப்பிட்டவர்களுக்கு. இன்னொரு குறிப்பிட்டவர்களுக்கு 2 of Wands அப்படிங்கிறது ஒரு டிராவல். நீங்க ஒருவேளை கடல் தாண்டி போறீங்க, இல்ல ஒரு பிரேக், ஐ நீட் அ பிரேக், எனக்கு கொஞ்சம் ஓய்வு வேணும் அப்படிங்கறதும் போறதாக தெரியுது. and the Emperor and 7 of Pentacles அப்படிங்கிறது சில பேர் வந்து நீங்க தான் சில விஷயங்களை லீட் பண்ணிக்கிட்டு வரலாம். நீங்க தான் ஒரு உதாரணமா நல்லா கேட்டுக்குங்க. இது ஒரு உதாரணம். இந்த உதாரணம் எப்படி அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு கம்பெனிக்கு மேனேஜரா இருக்கீங்க, நீங்க தான் அதை லீட் பண்ணணும் இல்ல? இப்போ உங்களுக்கு எப்படி சொல்றது, உங்களுக்கு கீழே 10 பேர் வேலை செய்யறாங்க அப்படின்னாலும் இந்த 10 பேரை நீங்க லீட் பண்ணணும். பட் இது நிறைய சவால்கள் நிறைந்ததாக இருக்கும் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. இந்த சவால்களை வந்து நீங்க மட்டும் அந்த சவால்களை ஓவர் கம் பண்ணிட்டீங்கன்னா, உடைச்சிட்டீங்கன்னா, பாஞ்சிட்டீங்கன்னா, இது கண்டிப்பாக வளர்ச்சியையும் வெற்றியும் தரக்கூடியதாக இருக்கு அப்படிங்கறத இவர்கள் இருவருமே சொல்றாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க 2 செய்திகள் சொல்றாங்க. ஸோ அது புரிஞ்சிருக்கும். சில பேர் வந்து பிளான் பண்றீங்க, டிராவல் பண்றது, 2 திட்டங்கள் இருக்கலாம், 2 வாய்ப்புகள் வரலாம். அது எது சிறந்தது அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிறதாக தெரியுது. குறிப்பிட்டவர்களுக்கு தலைமை பொறுப்புகள் இங்க கொடுக்கப்படுது. குறிப்பிட்டவர்களுக்கு ஒரு லீடர்ஷிப், ஒரு சூப்பர்வைசர், அந்த மாதிரி ஒரு ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கறதும் இங்க சொல்றாங்க. இல்ல நீங்க மேல் ஒரு படிப்புக்கு படிக்கிறீங்க அப்படிங்கிறது இங்க தெரிய வருது. அந்த படிப்பு இங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா,
நீங்க ஒரு உத்தியோகத்துல இருக்கீங்க, நல்லா வேலை செய்றீங்க. ஆனா அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, தலைமை பொறுப்புக்கு நீ வரணும்னா நீ இந்த ஷார்ட் கோர்ஸ் நீ எடுக்கணும். நீ இந்த 6 மாசம் ஷார்ட் கோர்ஸை எடுத்தினா உனக்கு இந்த தலைமை பொறுப்பு உனக்கு வந்து கொடுக்கப்படுது. இது உனக்கு கிடைக்குது அப்படிங்கும் பொழுது அதை நீங்க சரின்னு சொல்றீங்க. பட் அந்த படிப்பு அப்படிங்கிறது சில பேருக்கு சவால்களாக இருக்கலாம். சவால்கள் இருக்கலாம். பட் அதில் ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கு. வளர்ச்சிங்கிறது இட்ஸ் க்ரோத் இல்லையா? அது ஒன்று. அண்ட் முன்னேற்றம், இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஒரு சில பேருக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறதும் சொல்ல வருது. என்ன பென்டகோஸ் அப்படிங்கிறது லாபம், ப்ராஃபிட், there is good news அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஒரு சில பேர் வந்து இப்போ நான் முன்னாடி சொன்னது போல ஒரு மேனேஜரா இருக்கீங்க, 10 பேரை நீங்க லீட் பண்ணணும் அப்படிங்கிறது சில பேருக்கு அது சவால்கள். ஆனால் அந்த சவால்களை மட்டும் நீங்க சாதிச்சிட்டீங்கன்னா, அதை உடைச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா அதான் அந்த சவால். 7 of Pentacles வந்து ஸ்லோ, டேக் ஸ்மால் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சின்ன படிகளை எடுத்துப்போ அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா மட்டும் அதை பண்ணிட்ட உனக்கு வெற்றி நிச்சயம், வளர்ச்சி நிச்சயம் அப்படிங்கிறத சொல்றாங்க. சரி, குரூப் 2 இந்த பிரபஞ்சம் என்ன சொல்ல விரும்புகிறது? குரூப் 2க்கு இந்த பிரபஞ்சம் என்ன சொல்ல விரும்புகிறது பார்க்கலாங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு வேறு என்ன செய்திகள் சொல்றாங்க அப்படிங்கறதை நம்ம பார்க்கலாம். ஸோ குரூப் 2க்கு இந்த பிரபஞ்சம் என்ன சொல்ல விரும்புகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்க வராங்க, இவங்களும் சேர்ந்து வராங்க. சரி, பார்க்கலாம். The 6 of Swords கண்டிப்பாக இங்க யாரோ வந்து குறிப்பிட்டவர்கள் கடல் தாண்டி போறீங்க. இங்க ஒரு மூவ்மெண்ட் இருக்கு. 2 கார்ட் வந்து மூவ்மெண்ட் இருக்கு. யூ ஆர் மூவிங் டுவர்ட்ஸ். அண்ட் கண்டிப்பாக உங்களால இந்த சவாலையும் உடைக்க முடியும் அப்படிங்கிறது 6 of Swords ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன். ஏன்னா 2 of Wands 6 of Swordsங்கிறது there is a movement. முன்னோக்கி ஏதோ ஒரு விஷயத்தை முன்னோக்கி போறதாக தெரியுது. இங்கேயும் கடவுளே பேஜ் ஆஃப் வான்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. பேஜ் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது ஒரு சில பேர் வந்து யூ வில் கிரியேட் யுவர் ஐடியாஸ். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த சவால்களை எப்படி நான் உடைக்க போறேன் அப்படிங்கறது நீங்க அழகான திட்டங்களை போட்டு அதை உருவாக்குவீங்க. அந்த உருவாக்குறது அது ஒரு அழகான தொடக்கத்தை உருவாக்கி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா பேஜ் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது இந்த டெராட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து நீங்களா உருவாக்குவீங்க. இந்த சவால் நான் எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறது யூ வில் ஸ்டார்ட் டு திங்க். நீங்க யோசிச்சு முடிவுகளை எடுக்கிறது, யோசிச்சு ஐடியாஸ் திட்டங்கள் போடுறது, அந்த மாதிரி தான் தெரியுது. இந்த திட்டங்கள் அழகாக நிறைவேறுது அப்படிங்கிறது த ஹார்ட் ஆஃப் த ரீடிங்ல உங்களுக்கு சொல்லப்படுது. 7 of Pentacles அப்படிங்கிறது வெற்றி. மறைமுகமாக அவங்க சொல்றாங்க வெற்றி, இது ஒரு முன்னேற்றம். அண்ட் குறிப்பிட்டவர்களுக்கு 2 of Wands and 6 of Swords அப்படிங்கிறது கடல் தாண்டி போறது, அங்க போய் வேலை செய்யறது, அல்லது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று தராங்க அப்படிங்கிறது கூட கடல் தாண்டி போய் அங்க உங்களுக்கு ஏதேனும் வாய்ப்புகள், அது கூட ஒரு சில பேருக்கு சவால்களாக இருக்கலாம். ஆனா உன்னால உடைக்க முடியும். அதுதான் இந்த ரிலீஸ். யூ வில் டெஃபினெட்லி ரிலீஸ் த ஆப்ஸ்டக்கிள்ஸ். அது என்ன தடைகளா இருந்தாலும் என்ன சவாலாக இருந்தாலும் யூ வில் பி ஏபிள் டு ரிலீஸ் இட் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ குரூப் 2 இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன அறிவுரை சொல்ல விரும்புறாங்க? அது அறிவுரையாக இருக்கலாம், எச்சரிக்கையாக இருக்கலாம், அல்லது ஆசீர்வாதமாக இருக்கலாம். பாருங்க, ஹெர்மிட் அதேதான், வேற என்ன சொல்றது? ஹெர்மிட் அப்படிங்கிறது தனிமையில வந்து யோசிக்கிறீங்க, இது நம்ம அந்த சவாலை எப்படி உடைக்க போறோம். அண்ட் அந்த தனிமை அப்படிங்கிறது பயப்படக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு சில பேர் என்ன தனிமையில உட்கார வச்சுட்டாங்க அப்படிங்கிறது இல்ல. இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா, நீ கொஞ்சம் தனிமையில வந்து இருந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா உனக்கு சில ஐடியாஸ் பிறக்கும். அதுதான் இந்த பேஜ் ஆஃப் வான்ஸ். உனக்கு அந்த ஐடியாஸ் வரும், என்ன செய்யணும்னு தெரியும், என்ன பண்ணணும்னு தெரியும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு விளக்கு, ஒரு கையில பேப்பர் இருக்கு. and time will be given. and hermit வந்து கிட்டத்தட்ட இட்ஸ் a blessing நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுடைய கார்டு, உங்களுடைய செய்திகளை வைத்து பார்க்கும் பொழுது this is definitely a blessing. இது ஒரு ஆசீர்வாதம். hermit அப்படிங்கிறது நீங்க கவனமாக நீங்க தனிமையில வந்து நீங்க யோசிச்சீங்கன்னா நல்லபடியாக அந்த ஞானம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ரொம்ப அழகாக இருக்கு. பகவத்கீதையில நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன். பகவத்கீதையில கிருஷ்ணர் கூட என்ன சொல்றாருன்னா, அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புத்த ஞானம் சமர்ப்பிதா. அப்படின்னா அந்த ஞானம் உங்களுக்கு கொடுக்கப்படும்.
கிருஷ்ணர் என்ன சொல்றன்னா, அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம். அகம்ங்கிறது நான் உனக்கு அந்த ஞானத்தை கொடுப்பேன். அது எப்படி அப்படின்னா ஐசோலேஷன். அதனால ஐசோலேட் பண்ணிட்டோம், நம்ம வந்து தனிமையில வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால நீங்க மனம் தளர்ந்து போயிடக்கூடாது. அது ஒரு அழகான ஒரு திட்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஞானம் பிறக்கும். and that's how you will release the obstacles. அப்படிங்கிற தடைகளை உடைக்கக்கூடிய பலமும் ஞானமும் உங்களுக்கு கொடுக்கப்படும். குரூப் 2 ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு உங்களுடைய மெசேஜ். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன செய்தி சொல்றாங்கங்கிறத பார்க்கலாம். பாருங்க, opportunity and change. கடவுளை உண்மையில சொல்றாங்க. குரூப் 2 என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது ஒரு வாய்ப்பு. நம்ம சொன்னேன் இல்லையா, 2 of wands அப்படிங்கிறது வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு வருது, அல்லது நீங்க சில விஷயங்களை திட்டம் போடுறீங்க, அதுல இருந்து ஒரு சில விஷயங்களை எடுக்கிறீங்க. and there is a movement அப்படிங்கிற கடல் தாண்டி போறது, அங்க உங்களுக்கு வாய்ப்புகள் வர்றது, அதை நீங்க அழகாக அதை அப்படி சொல்றது அணைக்கிறீங்க. யூ ஆர் எம்ப்ரேசிங் த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் சேஞ்ச். அதுதான் அவங்க சொல்றாங்க. ஸோ ஒரு சில பேருக்கு கடல் தாண்டி போறது ஒரு மாற்றம். ஐசோலேஷன் அப்படிங்கிறது தனிமையில உட்காந்து சில திட்டங்கள் தீட்டுறது, முடிவுகளை எடுக்கிறது, அதுவும் ஒரு மாற்றம். அது புதுசா இருக்கும், ஆனா அது உங்களுக்கு பலம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது ஒரு அழகாக அமையும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்றாங்க. சில பேருக்கு வாய்ப்புகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை நீங்க மட்டும் இந்த சவாலை உடைச்சிட்டீங்கன்னா, நான் முன்னாடி சொன்னது போல மறைமுகமாக இது ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம், வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். அங்கிட்டு உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த வாசிப்பு. குரூப் 2 என்னுடைய மனதார வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இது ஒரு பொதுவான வாசிப்பு என்பதை மறந்துட வேண்டாம். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவிந்த் ப்ளூ டெராட். வணக்கம் குரூப் 3. நீங்க குரூப் 3 தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஸோ இன்றைய வாசிப்பு என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் உங்களிடம் என்ன சொல்ல விரும்புகிறது, அதுதான் இன்றைய வாசிப்பு. ஞாபகத்தில் இருக்கட்டும், இது ஒரு பொதுவான வாசிப்பு. பொருந்தினதை மட்டும் எடுத்துக்கோங்க. என்னுடைய பணிவான வேண்டுகோள். பொருந்தலைங்க, அந்த வாசிப்பே எனக்கு பொருந்தலை அப்படின்னா அந்த வாசிப்பை தவிர்த்துருங்க. மற்ற குரூப் வேணும்னாலும் நீங்கள் உள்ளுணர்வை கேட்டு நீங்கள் அவங்களையும் பார்க்கலாம். தனிப்பட்ட வாசிப்பை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்க. இவங்களை மட்டும் நம்ம கடைசியாக பார்க்க போகிறோம். இவங்க வந்து இந்த பிரபஞ்சத்தின் செய்தி, ஆசீர்வாதம், அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம். நம்ம கடைசியாக பார்க்கலாம். 2 ஆரக்கிள் செய்தி, டெராட் செய்திகளை நம்ம ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம். குரூப் 3, இந்த பிரபஞ்சம் உங்களிடம் என்ன சொல்ல விரும்புகிறது? டைம். டைம் அப்படிங்கும் பொழுது 2-3 விஷயங்கள் நம்ம சொல்லலாம். அவங்க சொல்றத பார்க்கும் பொழுது, இதுதான் நேரம், என்ன நீ பண்ணணும்னு விருப்பப்படுற, திஸ் இஸ் யோர் டைம், நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறதும், இதுதான் நேரம், நீ எதையாவது நீ வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிற அல்லது முயற்சி எடுக்கணும்னு நினைக்கிற, இது ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க. அண்ட் ஒரு டெராட் செய்திகளில் வந்து இந்த மாதிரி ஒரு குருவி நம்ம பார்க்குறோம் அப்படிங்கும் பொழுது அது ஒரு நல்ல செய்தி, நல்ல நேரம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க. அண்ட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். த பேட் அண்ட் த ஹெல்போ விச் இஸ் இன்ட்யூஷன் அப்படிங்கிறது உள்ளுணர்வு. உள்ளுணர்வு அப்படிங்கும் பொழுது பிரபஞ்சம் நம்ம கிட்ட பேசுறது மூலியமாக எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா உள்ளுணர்வு அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க. உள்ளுணர்வை கேளு, அது உனக்கு ஒரு நல்ல பதிலை கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. சரி, இந்த டெராட் செய்திகள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். குரூப் 3, இந்த பிரபஞ்சம் உங்களிடம் என்ன சொல்ல விரும்புகிறது? குரூப் 3, இந்த பிரபஞ்சம் உங்களிடம் என்ன சொல்ல விரும்புகிறது? குரூப் 3 பார்க்கலாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு. குரூப் 3, இந்த பிரபஞ்சம் உங்களிடம் என்ன சொல்ல விரும்புகிறது? சரி, குரூப் 3, இந்த பிரபஞ்சம் உங்களிடம் என்ன சொல்ல விரும்புகிறது? கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நம்ம கொஞ்சம் ஷஃபிள் பண்ணி எடுத்துடலாம். இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல இருப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்க்கலாம். சரி, பார்க்கலாங்க. த வேர்ல்ட், இங்கே ஒரு செய்தி வந்திருக்கிறாங்க. வேர்ல்ட் அண்ட் த 8 of cups வந்திருக்குது. and the knight of pentacles. heart of the readingல 8 of cups அப்படிங்கிறது சில பேர் வந்து எனக்கு என்னவோ இது ரொம்ப இன்ட்யூட்டிவாக இருக்குது இந்த செய்தி. 8 of cups அப்படிங்கிறது ஒரு சோல் சர்ச்சிங். எனக்கு அடுத்து என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலை, நான் வந்து இப்போ ரொம்ப பிளாங்காக இருக்கேன் அப்படிங்கிறது தான் இவங்க சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலங்க, இப்போ அடுத்து என்ன செய்யணும்னே தெரியல அப்படிங்கிறது தெரியுது. இந்த வேர்ல்ட் அப்படிங்கிறது இது ஒரு அழகான ஒரு மாற்றம் இங்கே ஏற்பட போகுது. அதுக்கு ஏற்றவாறு போல் உங்களுக்கு டைம் அப்படிங்கிறது, இதுதான் நேரம்,
there is a transition that's going to happen in your life அப்படின்னு சொல்லப்படுது. டிரான்சிஷன் அப்படிங்கிறது ஒரு ஷிஃப்ட் ஒன்று நடக்கும். இந்த ஷிஃப்ட் ஒரு சில பேரோட வாழ்க்கையில் நடக்கும் பொழுது கொஞ்சம் அன்ஈஸியா இருக்கும். எது எது உனக்கு தேவையோ அதை எடுத்துக்கிட்டு, எது எதெல்லாம் உனக்கு தேவை இல்லை அப்படிங்கறது நீ அதெல்லாம் விட்டு விலகி போறது நல்லது அப்படிங்கறத இவங்க சொல்றாங்க. ஸோ த வேர்ல்ட் அப்படிங்கிறது ஒரு ஷிஃப்ட் நடக்கும், ஒரு டிரான்சிஷன் நடக்கும் அப்படிங்கிறதும் அவங்க சொல்றாங்க. குறிப்பிட்ட ஒரு சில பேர் இந்த வீடு மாறுறது கூட இங்க நடக்குது. வீடு மாறுறது, வேலை மாறுறது, வேலை மாற்றம் அப்படிங்கிறதும் இங்க சொல்ல வராங்க. இது வந்து வேர்ல்ட் அப்படிங்கும் பொழுது கூட சில பேர் வந்து இந்த கடல் தாண்டி போறது, இன்னொரு ஊருக்கு போறது, ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம். பட் இது வந்து ஏதோ உங்களை சம்பந்தமான சில விஷயங்களாக இருக்கலாம். எதெல்லாம் உனக்கு பொருந்தினது அதை மட்டும் எடுத்துக்க, எது உனக்கு பொருந்தல அதை நீ விட்டு விலகி போ. ஏன்னா 8 of cups அப்படிங்கிறது ஒரு சோல் சர்ச் அப்படிங்கிறது, இந்த இன்ட்யூஷன் அப்படிங்கிறதும் ரொம்ப அருமையாக இருக்கு. ஏன்னா இது ஒரு உள்ளுணர்வு இந்த முறை குரூப் 3க்கு அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வழி நடத்தல் அப்படிங்கிறது சொல்ல வராங்க. they will be a very good guidance for you. உங்களுக்கு ஒரு நல்ல வழி நடத்துவாங்க. நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படிங்கிறது இது நீங்க தவிர்த்து போகும் பொழுது, நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய பௌதிக ரீதியாக எதெல்லாம் குறையாக இருந்தது அப்படிங்கிறது இந்த முறை நீங்களே அதை நிறைவேற்றுவீர்கள். யூ வில் டெஃபினெட்லி ஃபுல்ஃபில் இட். ஆனால் எது உனக்கு தேவையில்லை அதுல இருந்து விலகி வா. அதன் பிறகுதான் அந்த குறைகள் உன்னுடைய வாழ்க்கையை நீ யோசிக்க ஆரம்பிப்ப. உன்னுடைய வாழ்க்கையில எதெல்லாம் குறைகளா இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் அதை படிப்படியாக நிறைவேற்றுவீர்கள் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. இதுதான் நேரம், இது நல்ல நேரமா இருக்கு. இன்ட்யூஷன் அப்படிங்கிறது பிரபஞ்சம் நம்ம கிட்ட எப்படி பேசுவாங்க அப்படின்னா இந்த உள்ளுணர்வு மூலமாக. ஸோ உள்ளுணர்வை கேட்டு அது புரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்களை டேக் த ஸ்டெப் ஃபார்வர்ட். அவங்க முன்னேறி மேலே ஏறி தான் போறாங்கன்னு ஒழிய கீழே இறங்கி வரல. ஸோ there is a movement. அண்ட் இங்கேயும் அதே தான் சொல்றாங்க. நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து படிப்படியாக அதை எடுத்து பண்ணு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஸோ பிரபஞ்சம் இந்த குரூப் 3க்கு என்ன சொல்ல விரும்புறாங்க, வேறு என்ன செய்திகள், ஆசீர்வாதங்கள் அல்லது அறிவுரைகள், சில பேருக்கு எச்சரிக்கை, என்ன சொல்ல விரும்புறாங்க குரூப் 3? இந்த பிரபஞ்சம் குரூப் 3க்கு என்ன சொல்ல விரும்புறாங்க, வேறு என்ன செய்திகள் இருக்கு? இன்னும் ஒரு செய்தி எடுக்கிறோம், பார்க்கலாங்க அவங்க என்ன சொல்றாங்கிறத பார்க்கலாம். பிரபஞ்சம் The 5 of Wands, அதேதான் காம்பேட்டிட்டிவ் இருக்கு, நடக்க போகுது. The Hermit. The 5 of Wands அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட போட்டிகள் இருக்கும் உங்களுக்குள்ளேயே. சில பேர் வந்து ரெண்டு விஷயம், நீங்க வந்து இதை வந்து நிறைவேற்றணும் நீங்க வந்து ஆசைப்படுவீங்க, நினைப்பீங்க, அது நிறைவேற்றுவீங்க. பட் இது வந்து கொஞ்சம் காம்பேட்டிட்டிவா இருக்கும். நம்ம இதை நிறைவேற்றுவோமா இல்லை இதை நிறைவேற்றுவோம், எது செய்யறது, எதை எடுக்கிறது, எதை வைக்கிறது, அது ஒன்று. இரண்டாவது, நீங்க இந்த மாதிரி படிப்படியா சில விஷயங்களை நிறைவேற்றும் பொழுது சுத்தி இருக்கிறவங்க உங்களோட போட்டி போடலாம், பொறாமையா இருக்கலாம். அது வந்து கொஞ்சம் கவனமாக நீங்க இருந்துக்குங்க. அல்லது சில பேர் வந்து உங்ககிட்ட வந்து மனசை மாத்துற மாதிரி, புத்தியை மாத்துற மாதிரி ஏதேனும் பேச்சு மூலியமாக சில விஷயங்கள் இங்க நடக்கும். இந்த ஹெர்மிட் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாருங்க, ரொம்ப அழகா வந்திருக்கு. ஹெர்மிட் அண்ட் தி இன்ட்யூஷன் அப்படிங்கிறது அண்ட் 8 of cups அப்படிங்கிறது உள்ளுணர்வை கேட்டு அவங்களோட கைடன்ஸ் மூலியமாக நீங்க முன்னேறி போவீங்க, முன்னேறி செல்வது நல்லது. நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ்ங்கிறது அவசரப்படக்கூடாது, படிப்படியாக நீங்க அதை செய்யறது நல்லது. அண்ட் யூ வில் டெஃபினெட்லி ஃபுல்ஃபில், கண்டிப்பாக இதை நீங்க நிறைவேற்றுவீங்க அப்படிங்கிறது தெரியுது. மனசை வந்து மாத்துறாங்க பேச்சு மூலியமாக அப்படின்னாலும் பொறாமை, போட்டி அப்படிங்கிறது உங்களால உணர முடியுது, அதை நீங்க பாக்குறீங்க. அப்படின்னாலும் எப்படி எனக்கு வேண்டிய பொருளை அவனுக்கு கிடைச்சது, எப்படி எனக்கு வேண்டிய பொருளை அந்த பொண்ணுக்கு கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி பொறாமைகள் இருக்கலாம். கவனமாக யோசிச்சு முடிவுகளை எடுங்க. கவனமாக யோசிச்சு வாழ்க்கையில கண்டிப்பாக முன்னேற்றம் இங்க இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அண்ட் தி வேர்ல்ட் அப்படிங்கிறது there is a transition. இந்த டிரான்சிஷன் நடக்கும் பொழுது உண்மையானவர்கள் யாரு, என்னோட வந்து நீங்க சில பேர் வந்து ஆச்சரியப்படுவீங்க, என்னோட போட்டி போடுறவங்க வந்து
நீங்க நம்பினவங்களா இருப்பீங்க. இவங்கெல்லாம் என்னோட போட்டி போடுறாங்க, இவங்கெல்லாம் என்னோட என்னது என் மேல பொறாமப்படுறாங்க அப்படிங்கிறது சில பேருக்கு இங்க ஒரு உண்மையும் தெரிய வரும். அதான் டைம், நேரம் தான் சில பேரோட முகமூடியை கிழிக்கப்படும். நேரம் தான் சில பேருக்கு பாடங்களை புகுட்டப்படும். நேரம் தான் சில பேருக்கு காலம் பதில் சொல்லும். நேரம் தான் சில பேருக்கு மாற்றங்களை அமைத்து கொடுக்கும் அப்படிங்கறது இங்க சொல்றாங்க. இதுதான் உங்களுடைய வாசிப்பு குரூப் 3. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு வாசிப்பு. இது ஒரு அழகான ஒரு எச்சரிக்கை. உன்னால முடியும் அப்படிங்கறதையும் மறைமுகமாக சொல்றாங்க குரூப் 3. சரி, குரூப் 3க்கு இந்த பிரபஞ்சம் என்ன அறிவுரை, ஆசீர்வாதம் என்ன சொல்ல விரும்புறாங்க? இந்த குரூப் 3க்கு பிரபஞ்சம் என்ன சொல்ல விரும்புறாங்க? கடைசி இன்னும் ஒரு செய்தி பார்க்கலாம். இந்த பிரபஞ்சம் என்ன சொல்ல விரும்புறாங்க? ஆசீர்வாதம் அல்லது வேறு ஏதேனும் செய்திகள் இருக்கா குரூப் 3க்கு? பார்க்கலாம். The 2 of Swords, அதே தான் பாருங்க, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. 2 of Swords அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு எச்சரிக்கை தான். அதே தான், நீங்க ஒரு நல்ல மாதிரியே நம்ம முன்னேறி போறோம்னாலே ஒரு சில பேருக்கு போட்டி பொறாமைகள் இருக்கத்தான் செய்யும். அது கண்டுக்காம போயிருங்க, அவங்களோட போய் நீங்க பேசாதீங்க. 2 of Swords அப்படிங்கிறது புத்தி ரீதியாக ஏதேனும் உங்களை குழப்பலாம் அல்லது மனசை மாத்தலாம். இந்த வழியா செய்யி, இப்படி பண்ணு, அந்த மாதிரி செய்யலாம். நீங்க நல்லா கவனிக்கிறீங்க. there is a knot, அதுக்கெல்லாம் ஒரு முடிச்சு போட்டு நீங்க தனிமையில the hermit, it's better to focus on yourself அப்படிங்கிறது தான். உன்னை பாரு, உனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத யோசி. ஏன்னா இப்போ உங்களுக்கு சில பேருக்கு நேரம் இதுதான். நம்மளுடைய வாழ்க்கையில எதெல்லாம் நம்ம நிறைவேற்றணும்னு நினைக்கிறோமோ இதுதான் நேரம், அது படிப்படியாக நிறைவேற்றுவீர்கள் அப்படிங்கறத நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் சொல்றாங்க. 2 of Swords ஒரு எச்சரிக்கை. சரி, வாழ்த்துக்கள் குரூப் 3. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன செய்தி சொல்றாங்கிறத பார்க்கலாம். கடவுளே, ட்ரஸ்ட் தி யூனிவர்ஸ், நம்புங்க அப்படிங்கறது தெரிய வருது. பிரபஞ்சமே சொல்றாங்க என்ன நம்பு, இது உனக்கான ஒரு செய்தி அப்படிங்கறது தெரிய வருது. கவனமா யோசி, ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப், ஸ்டாப் ஃபோக்கஸிங் ஆன் அதர்ஸ் அப்படின்னு. மற்றவர்கள் கிட்ட போய் மூக்க நுழைக்கிறது. நான் இந்த மாதிரி நகை வாங்கியிருக்கேன், நான் இந்த மாதிரி எனக்கு ஒரு பதவி ஏற்றம், எனக்கு இந்த மாதிரி நான் பிசினஸ் பண்ண போறேன், இதெல்லாம் சொல்லாதீங்க. நெவர் டெல் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு ஒரு சேயிங் இருக்கு ஆங்கிலத்துல. அது எப்படின்னா, உன்னுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையை மற்றவர்களிடம் பகிர்ந்துக்காத அப்படிங்கிறது தாங்க உங்களுடைய செய்தி. இதை நம்பு, ட்ரஸ்ட் தி யூனிவர்ஸ். இந்த பிரபஞ்சமே உங்களை வழி நடத்துறதாக எனக்கு தெரியுது. அண்ட் இன்ட்யூஷன் அப்படிங்கிறதும் உள்ளுணர்வை கேளுங்க, பிரபஞ்சமே உங்களுக்கு கைட் பண்ணும். வாழ்த்துக்கள் குரூப் 3. இது ஒரு பொதுவான வாசிப்பு என்பதை மறந்துட வேண்டாம் குரூப் 3. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.